நாங்கள் வாங்கி சாப்பிடுவோமா, இல்லை நாங்கள் வேறு எதுவும் செய்கிறதுக்கோ எந்த ஒரு இதுக்குமே போகிறதுக்கோ எது விதமான ஒரு சலுகையுமே இல்லை. இந்த கொம்பேனி அரசாங்கம் இருக்கையில் சரி, நாங்கள் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு சரி நாங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சோம். இப்போ இந்த கொம்பேனி மடில்கலை எஸ்டேட்டில் எடுத்திருக்கல எங்களுக்கு சரியான ஒரு கஷ்டம். கொம்பேனியில் கொடுக்குற சம்பளம் எங்களுக்கு பத்தாது. அந்த சம்பள வருமானத்தில் தான் நாங்கள் இந்த பிள்ளைகளையும் படிக்க வச்சு நாங்களும் சாமான் வாங்கி சாப்பிட்டு ஒரு தேவைகளுக்கோ ஒரு கஷ்டத்துக்கோ எல்லாத்துக்குமே நாங்கள் தலை குனிஞ்சி நாங்கள் போய்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு நேரம் பட்னியாக இருந்து தான் எங்கள் மக்களை நாங்கள் படிக்க வச்சோம். ஆனால் படிக்க வச்சும் இன்னைக்கு ஏழை செஞ்சும் அதுகளுக்கு ஒரு எல்லா படிப்பும் படித்தும் அதுகளுக்கு ஒரு தொழில் இல்லாமல் ஒரு கடைகளில் இருந்து ஜீவிச்சு தான் எங்களை காப்பாற்றுதுகள். நாங்கள் வேலை செஞ்சு ஓய்வு பட்டவங்களுக்கு தோட்டத்திலே எதுவிதமான உதவியுமே இல்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் 40 வருஷம் 48 வருஷம் நாங்கள் மடில்கலை டிஸ்ட்ரிக்டிலே அந்த கொம்பேனியில் வேலை செஞ்சோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் எதுவுமே கேட்டால் நீங்கள் தோட்டத்திலே வேலை இல்லை அப்படி என்று சொல்கிறார்கள். வேலை உரிமை இருக்கவங்களுக்கு தானே அந்த சலுகை இருக்கு, எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் அவர்கிட்ட கதைச்சால் அதைத்தான் கூறுகிறார்கள். வீடு ஓட்டை முழு வீடுமே ஓட்டல், எங்களுக்கு உட்காந்து படுத்து தூங்குற கூட இடம் இல்லை. நாங்கள் அதில் இருந்து தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். மழை நேரத்தில் கூட்டி கொண்டு வந்து காட்டினால் இந்த தகரத்தை மாற்றிட்டாங்கன்னா நீங்கள் தோட்டத்தில் வேலையான்று கேட்கிறார்கள். அப்போ நாங்கள் அதுக்கு 13 வயசுல இருந்து இந்த தோட்டத்தில் தான் கொழுந்து பறித்து நாங்கள் அட்டையிலே கடிப்பட்டு நாங்கள் குழவிலே கடிப்பட்டு நாங்கள் பாம்புல கடிப்பட்டு நாங்கள் கொழுந்து எடுத்து கொடுத்தவர்களுக்கு எந்த ஒரு உண்மையுமே இல்லையா என்று நாங்கள் கேட்டால் அது அங்கே போய் கதைங்கிறார்கள். நாங்கள் எங்கே போய் இந்த கதையை நாங்கள் சொல்கிறதுண்டு நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கோம். ஆனால் அவங்க ஒவ்வொரு நாளும் இந்த மலையிலே நாங்கள் நனைஞ்சிட்டு போய் இருக்க கூட இடம் இல்லாமல் அந்த ஒழுகிற வீட்டில் தான் நாங்கள் மக்களை வச்சு ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு நாங்கள் அத்தை கூலிக்கு தான் வேலை செஞ்சு நாங்கள் சாப்பிட்றோம். எங்களுக்கு தோட்டத்திலே ஓய்வு பட்டவங்களுக்கு கை காசுல வேலை இல்லைன்னு சொல்லி எங்களை விரட்டி அடித்தார்கள். 80 வயசு உள்ளவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கார்கள். இந்த மடல்களை டிஸ்ட்ரிக்ட் கொம்பேனியிலே அவங்களுக்கு ஒரு சலுகை எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் முதலாளி தோட்டத்தில் தான் நான் வேலை செஞ்சு எனக்கு 68 வயசு, எந்த பேர பிள்ளைக்கு இன்னைக்கு 20 வயசு நான் படிக்க வச்சு இன்னைக்கு இந்த கண்டி பெசன் பார்க்கல என் பேரனை படிக்க வைக்க என்னால் இயலாமை நான் வேலைக்கு விட்டிருக்கேன். அந்த வேலை தொழிலில் தான் இன்னைக்கு சித்திரை பெருநாளைக்கு எனக்கு என் பேரன் ஒரு உடல் கொண்டு வந்து கொடுத்து நான் உளுத்தினேன். அதே போல என்ன போல எவ்வளவோ பேர் இருக்கார்கள் கஷ்டத்தில். ஆனால் இந்த ஒரு குடும்பம் வந்திருக்கு பாருங்கள். அன்றைக்கு இந்த நீசான் கொம்பேனி ஆத்தல டிஸ்ட்ரிக்ட் பன்வலையில வேலை செஞ்சுத்தான் அவங்கோட்டு குடும்பத்தை கொண்டு போறார்கள். அவங்களுக்கும் பிள்ளைகள் 4 இருக்கு. ஆனால் 4 பிள்ளைக்கு ஒரு தாய் கழுத்தில் கட்டி அதை வேலை செஞ்சு கொண்டு தூக்கத்தை முடிச்சு தான் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கிறார். அவள் இன்றைக்கு வேலைக்கு போகல என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. அந்த முழு ஓட்டை வீடு, அந்த வீடை பார்க்க வரவர்கள் நான் வாரேன், நாளைக்கு வாரம், நாளாண்டைக்கு வாரம் சொல்லுவார்கள். ஒன்றுமே கேட்க மாட்டார்கள். நாங்கள் இந்த தோட்டத்தை இதிலே மண்ணிலே பிறந்து இந்த இலங்கையிலே நாங்கள் தோட்டத்துக்கு என்ற ஐயப்பன் படிக்க வச்சு என்றோமோ தேங்காய் மாசு இருக்கு நாண்டை கொண்டு வந்து விட்ட நாளை நாங்கள் படிக்காம இந்த தேயிலையில முட்டாள ஆகி இன்னைக்கு நாங்கள் கொழுந்து பறித்து இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் எவ்வளவு உழைச்சி கொடுத்து எங்களுக்கு என்ன இருக்கு, ஓட்டு உரிமை மட்டும் இருக்கு. அந்த ஓட்டு உரிமையை நேற்று அன்றைக்கு கூட ஒருத்தர் வந்தார், அம்மா எனக்கு போடுங்கன்னு. நான் கேட்டேன், உங்களுக்கு ஓட்டு போட்டால் என்ன தருவீங்கன்னு மட்டும் நான் கேட்டேன். அவர் கூட்டாரு, என்னம்மா உங்களுக்கு எல்லாம் தஞ்சி தருவேன்னு. எல்லோருக்கும் இந்த சுழன் பூரா சல்லி கிடைச்சிச்சு, எங்களுக்கு அந்த சல்லிகையே கிடைக்க இல்லை. நாங்கள் எங்களுக்கு பின்படி இல்லை, எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. நாங்கள் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லோருக்கும் அந்த சலுகை இருக்கு, எங்களுக்கு இல்லை. தேயிலையில பறித்து கொடுத்தவங்களுக்கு
ஒரு தூள் 500 தூள் சும்மா கொடுப்பார்கள் பென்சை வாங்கி ஓய்வு பட்டவங்களுக்கு. அந்த தூளும் இல்லைன்ட்டார் இந்த கொம்பேனி எடுத்த பிற்பாடு. செவத்துக்கு அடிக்கிற சின்னாம்பு இல்லைன்ட்டார். நாங்கள் சின்னாம்பு எத்தனையோ வருஷம் எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து சின்னாம்பு அடித்து நாங்கள் அதே வீட்டில் தான் இன்னும் இருக்கோம். எங்கள் வீட்டுக்கு வாரவங்களும் பார்த்துட்டு தான் போகிறாங்க. என் பேர பிள்ளைகளோ எனக்கு கணவன் இல்லை 15 வருஷம். ஆனால் அவர் செத்த பிற்பாடு எனக்கு 4 பிள்ளைகள். நான் அன்னைக்கு இந்த வெயிலில் எனக்கு குழவி கடிச்சு எனக்கு எதுவுமே கொடுக்க இல்லை. இந்த தோட்டத்தில் நான் குழவி கடிச்சு இந்த கண்ணீரை நான் விட்டு தான் கொழுந்து பறிப்பேன். இன்றைக்கும் நான் பிட்டையில் தான் வேலை செய்கிறேன். எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் 20 கிலோ எடுக்கணும். 20 கிலோ நான் உயிரை வெறுத்து எடுத்துட்டு வந்தனா தான் இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு. அதில் தான் கிளாஸ் படிக்க அனுப்புவோம். அந்த கிளாஸ் படிக்கிற சேர்மார்களுக்கும் ஏதோ நாங்கள் கொடுப்போம். அந்த சேர்மார்கள் இறக்கப்பட்டு வேணானும் சொல்லுவாங்க, இல்லை வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவில் நாங்கள் வறுமையில் இந்த மடல்களை டிச்சில் இருக்கோம். டொய்லெட் கூட இல்லை. டொய்லெட் கேட்டால் நீங்கள் வேலை இல்லைங்கிறாங்க. நாங்கள் ஏன் வேலை இல்லைனாலும் எங்களுக்கு ஒரு உரிமை இல்லையான்னு கேட்குறோம். கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்கிறார்கள். ஆனால் மடல்களை டிஸ்ட்ரிக்ட் கொம்பேனியில் தோட்ட நாங்கள் வேலையில் ஓய்வு பட்டவங்களுக்கு அவ்வளோ தூரம் சரி நடக்குது. கோர்லிப் துண்டு கொடுத்துருக்காங்க, எல்லோருக்கும் கொடுத்துருந்தால் நாங்களும் அதில் கொஞ்சம் வேண்ட அளவுக்கு எங்கள் பிள்ளைகளை வச்சு நாங்கள் பில்லு வெட்டி கொழுந்தெடுத்து நாங்கள் சம்பாரித்து சாப்பிடுவோம். நானே எங்களுக்குமே இல்லையா, தோட்டத்தில் வேலை செய்தவர்களுக்கு மட்டும்தானா அந்த இதுன்னு சொல்லி கொடுக்குறார்கள். நன்றி எல்லோத்துக்கும்.